ஹாய் ஃப்ரெண்ட், தீபாவளி மண்டே வருது. அதனால் வந்து சண்டேவே பார்த்திங்கன்னா விளக்கு சாமான் வந்து தேய்ச்சிட்டேன். பீதாம்பரி பவுடர் மட்டும் தான் போட்டு தேய்ச்சேன். சபீனா எதுவுமே போடலை, கையிலேயே தேய்ச்சேன். எதுவுமே வந்து யூஸ் பண்ணல, ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல, கையிலேயே தேய்ச்சேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். விளக்கு சாமான் தேய்ச்சாச்சு, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சுடுறதுக்கு அரிசி ஊற வச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறுக்குக்கு மாவு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல. முறுக்குக்கு மாவு காய வச்சு முறுக்குக்கு வந்து முறுக்கு சுட்டுட்டு இருக்கோம். முறுக்கு வந்து அம்மா தான் சுடுவாங்க. ஏன்னா எனக்கு வீட்டில் இன்றைக்கி நிறைய வேலை இருந்தனால முறுக்கு சுடுற வேலை வந்து அம்மா தான் பார்த்துக்கினாங்க. மாவு அரைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. முறுக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து முறுக்கு வந்து சுட்டுட்டு இருக்கோம். இது வந்து ஓலைப்பகடா சொல்லுவாங்கள்ல, அது வந்து வீட்லேயே அரிசி மாவில் போடுறது. பார்க்க வந்து முறுக்கு வடிவத்திலே இருப்பாங்க. ஃபுல்லாக எண்ணெயிலே வச்சு நம்ம புழிஞ்சு விட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் போதே அது உடஞ்சி வந்துடும். சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முறுக்கை விட இது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலாம். இது போடும்போது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா அரைச்சி கூட ஆட் பண்ணிக்குவோம், ஏன்னா காரத்துக்காக. ஸோ முறுக்கு சுட்டாச்சு, இதுவும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். தீபாவளின்றதுனால வீட்டில் நிறைய வேலை. விளக்கு சாமான் தேய்ச்சேன், வீடு வாசல் கழுவி தள்ளணும். இது பாருங்க, பூஜை சாமான்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து விளக்கேற்றலாம், காலைல விளக்கேற்றலாம்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் ஈவினிங்கே ஏற்றணும்னு நினச்சேன், பட் எனக்கு டைம் கிடைக்காதனால நமக்கு நாளைக்கு காலையில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஏன்னா வீட்டில் வேலை இருந்துகிட்டே இருந்தது. ஷாப்பிங் போகிற வேலையெல்லாம் கூட இந்த சண்டே இன்றைக்கி தான் முடிஞ்சுது. பசங்களுக்கு துணி துவச்சி துணியை காய வச்சேன். ஏன்னா நம்ம தீபாவளி வந்து காலைல விளக்கேற்றுவோம், அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் செய்வோம். இருந்தாலும் அழுக்கு துணி வீட்டில் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல நாள்லாம். அதனால் துணியெல்லாம் துவச்சி போட்டாச்சு. வீடு வாசல் பெருக்கிட்டு கழுவி தள்ளினேன். இந்த தொடப்பத்தை பற்றி வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கழுவுவதும் இதிலே தான், வீடு பெருக்கிறதுக்கும் இது தான் ஈஸியாக இருக்கும். எனக்கு தண்ணி தள்ளுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒட்டடை அடிக்கவும் ஈஸியாக இருக்கும். தொடப்பமே நல்லா லென்த்தாக இருக்கும், நம்ம கொனிஞ்சு பெருக்கணும் அப்படின்னு இல்லை. முறுக்கை வந்து சேர்ந்து தூக்கில் மாற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு தூக்கு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் போட்டுப்பேன், ஏன்னா அப்படி போட்டால் வந்து முறுக்கு சீக்கிரம் நமக்காதான், அதனால் போட்டு வைப்பேன். போட்டு முறுக்கு எடுத்து வச்சாச்சு. நோம்புக்காகலாம் இல்லைங்க, சும்மா தீபாவளி ஏதோ ஒன்று வீட்டில் செய்யணும் அப்படின்றதுக்காக முன்னாலே செஞ்சு வச்சிட்டா அதனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சமையல் வேலை ஒண்டி தான் இருக்கும், அதனால் வந்து முன்னாலே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நைட்டுக்காக குலோப்ஜாம் செய்யலான்னு இருக்கேன். செய்யும் போது உங்களுக்கு அந்த வீடியோவும் காட்டுறேன். இப்போ வந்து அது செய்யலை, இன்னும் செய்யலை, அதனால் அது போடலை. முறுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஓலைப்பகடை வந்து நம்ம இட்லி குண்டால் போட்டோம் சுடும்போது, எதில் போடுறது அப்படின்னு தெரியாதனால இதில் போட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து ஏனத்தில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஏன்னா இட்லி சுடணும், நைட்டுக்கு வந்து இட்லி சட்னி தான். சண்டே வந்து காலையிலேருந்து நைட்டு வரையே வேலை, செம்ம வேலைங்க. ஆனால் இப்போ தாங்க வீடியோ போடவே டைம் கிடச்சிது. ஹாப்பி தீபாவளி, தேங்க்யூ.